என்னங்க, நாளைக்கு சபைக்கு போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை தோறும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் சபைக்கு போக வேண்டியது மிக அவசியம். காரணம், எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லி பாருங்க. ஏன்னா இது கடைசி காலமாக இருக்கிறபடினால சபை தான் நம்மை சீர்திருத்துகிற இடம், நம்மை சுத்திகரிக்கிற இடம், நம்ம பாவங்களை உணர்த்துகிற இடம். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் போனாலும் உங்கள் பாவத்தை உணர்த்துகிற ஒரு இடம் உங்களுக்கு இருக்காது. உங்கள் பாவத்திலிருந்து உங்களுக்கு விமோச்சனம் கொடுக்கிற ஒரு இடம் எங்கேயும் இருக்காது. அது தேவனுடைய சபையில் மாத்திரம்தான். அதனால தான் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் கடைசி கால வருகையில் நடக்க போகிறவைகளை பேசின கர்த்தர் அதற்கு முன்பதாக 7 சபைகளை எச்சரித்து கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, பிறவி முடவன் ஒருவன் கூட தனக்கு உதவி வேண்டும் என்று சொல்லி சாலமோன் கட்டின தேவாலயத்தில் அலங்கார வாசலில் போய் உட்கார்றான். பேதுருவும் யோவானும் அவனை ஆலயத்தில் சந்திக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையின் இதுவரையிலும் கடந்து வந்த அந்த கஷ்டமான பாதையை கர்த்தர் மாற்றி அவன் வாழ்க்கையை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தி கொடுக்கிறார்கள். ஒரு சபை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை உண்டு பண்ணும். சபை உங்களை ஒருவர் உற்சாகப்படுத்துகிற இடம். நீங்க யாருக்கிட்டையாவது எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா அவங்க உங்களை ஆறுதல் படுத்துவார்கள், அவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துவார்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர், பிரதர் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவார்கள். சபையிலே வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சாப கட்டு உடைக்கப்படும், உன் கண்ணீர் துடைக்கப்படும். எந்த செய்வின வல்லமைகளாக இருந்தாலும் அவைகள் முறிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். அதனால சபைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறத விட்டு விடாதீங்க. இப்போவே போங்க, உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் காரியங்களை ஆயத்தப்படுத்தி நாளை காலை கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.